Welcome students, this is chemistry class, 12th standard chemistry, unit 10, surface chemistry. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த டாப்பிக்கில் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் கொலாய்ட்ஸை பியூரிஃபை பண்ணியிருப்போம். அதாவது டிஸ்போஷன் மெத்தட், கண்டென்சேஷன் மெத்தட். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண நம்ம கொலாய்ட்ஸில் சம் இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் மேபி கொலாய்டல், அதாவது எலக்ட்ரோலைட் ஃபார்மில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி எலக்ட்ரோலைட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா, ப்ரிசிபிடேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட கொலாய்ட்ஸ் என்ன ஆகும்னா அதாவது சஸ்பென்ஷனாக மாறிடும். அப்போ நம்ம இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணணும். அதான் நம்ம பியூரிஃபிகேஷன் மெத்தடை இப்போ பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற ப்ரிசிபிடேட்டடான கொலாய்டல் சொல்யூஷன் நம்ம என்ன சொல்லலாம், coagulations அப்படின்னு சொல்லலாம். Now listen students, the colloidal solutions due to the different method of preparations may contain a impurities. நிறைய impurities அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த if they are not removed, அந்த impurities நம்ம ரிமூவ் பண்ணலாம், they may be destabilize and precipitate the colloidal solutions. அப்போ அந்த impurities என்ன பண்ணணும், colloidal solution destabilize பண்ணணும். அதாவது ஒரு நிலையான தன்மையாக இல்லாமல் ஒரு வேறு ஸ்டேஜ் கொண்டு வரும். and then precipitate அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்க மெத்தட் தான் நம்ம என்ன சொல்லலாம், coagulation சொல்யூஷன்ஸும் சொல்லலாம், coagulation சொல்லலாம். ஸோ the impurities எப்படி மெயின்லி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோலைட்ஸாக இருக்கலாம். அந்த எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம 3 மெத்தட்ஸில் நம்ம பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ், செகண்ட் ஒன் எலக்ட்ரோ டயாலிசிஸ் அண்ட் தேர்ட் ஒன் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ஸ். டயாலிசிஸ் பாருங்கள், in the year of 1861 T. Graham separate the electrolyte from the colloid using a semi-permeable membrane. Yes, ஒரு semi-permeable மெம்பரேனை யூஸ் பண்ணி கொலாய்டில் இருந்து நம்மளுடைய எலக்ட்ரோலைட்டை ரிமூவ் பண்ணுறாரு. யார் பண்ணார் பார்த்தீங்கன்னா டி கிராம். இப்போ இது ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். ஸோ இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட எந்த கொலாய்டு சப்ஸ்டன்ஸை நம்ம பியூரிஃபை பண்ணணும் அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம செமி-பெர்மெபிள் மெம்பரேன் பேக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ பேக்கில் எடுத்துக்கிட்டு அதை ஒரு வாட்டர் டேங்கில் நம்ம பாஸ் பண்ணுறோம். நம்ம வாட்டர் டேங்கில் வாட்டர் ஃப்ளோவிங் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த செமி-பெர்மெபிள் மெம்பரேனோட பேக் என்ன இருக்கும், போரஸ் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகுனா நம்மளுடைய எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்லாம் பாஸ் ஆகும். நம்மளுடைய எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் என்ன ஆகும், பாஸ் ஆகும். அப்போ நம்மளுடைய பாஸ் ஆக நம்ம வாட்டர் வந்து எக்ஸிட் ஆகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பாஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு வெளியே போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுடைய பியூர் கொலாய்ட்ஸ் மட்டும் அந்த பேக்கில் இருக்கும். அது நம்ம செப்பரேட்டாக ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் திங் ஸ்டூடெண்ட்ஸ், சம்டைம்ஸ் நம்மளுடைய வேஸ்டேஜான அதாவது நம்மளுடைய பாடியில் இருக்க வேஸ்டேஜில் என்ன ஆகும், யூரின் வழியாக பாஸ் ஆகும். அதாவது சம் எலக்ட்ரோலைட், யூரின், மினரல்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும். அந்த மாதிரி பாஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கிட்னியில் சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டோட பிளட்டோட லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டோட கான்சன்ட்ரேஷனில் எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ அந்த பிளட் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும், அது நச்சுத்தன்மையாக இருக்கும். அப்போ அது ஒரு சம் கிரியேஷன் ஃபார் சம் டிசீஸாக இருக்கும். அந்த டைம் நம்ம என்ன பண்ணால் டயாலிசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணோம். அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம அந்த பேஷண்ட்டோட பிளட்டை நம்ம என்ன பண்ணுறோம், பியூரிஃபை பண்ணுறோம். எப்படி பியூரிஃபை பண்ணுறோன்னா, ஒரு லாங்கான லென்த் இருக்கிற ஒரு செமி-பெர்மெபிள் மெம்பரேன் டியூபை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐசோடோனிக் சொல்யூஷனில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த பிளட்டை நம்ம அதில் பாஸ் பண்ணோன்னா பிளட்டில் இருக்கிற அன்வான்ட் எலக்ட்ரோலைட்டிஸ்லாம் என்ன ஆகுனா டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஸ் ஆகிட்டு நமக்கு பியூரான எலக்ட்ரோல் மட்டும், அதாவது பியூரான கொலாய்ட்ஸ் மட்டும் கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து கிட்னியை வந்து மால் ஃப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ டயாலிசிஸ். இந்த எலக்ட்ரோ டயாலிசிஸ் பார்த்திங்கன்னா காமனான டயாலிசிஸ், நார்மல் டயாலிசிஸ் விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம கரண்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் த ஸ்ப்ரெட் ஓவர் த ஸ்பீட் ஆஃப் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோலைட் ஃப்ரம் த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ். அதாவது நம்ம எந்த அளவுக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் என்ன ஆகுனா ஃபாஸ்ட்டாக ரிமூவ் ஆகும் ஃப்ரம் கொலாய்டல் சொல்யூஷன்லேருந்து. ஸோ த கொலாய்டல் சொல்யூஷன் கண்டெய்னிங் எலக்ட்ரோலைட் as impurities is placed between the two டயாலிசிங் மெம்பரேன்ஸ். அதாவது 2 டயாலிசிங் மெம்பரேன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொலாய்டல் சொல்யூஷனை பாஸ் பண்ணுறோம். கரண்ட் அப்ளை பண்ணுறோம். கரண்ட் அப்ளை பண்ணுறப்ப இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன ஆகுனா வாட்டர் கம்பார்ட்மெண்ட்லேயும், பியூராக இருக்கிறதுலாம் என்ன ஆகுனா அந்த மெம்பரேன் பிடிவில்லையும் இருக்கும். இது வந்து நம்ம அதை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ஃபாஸ்டர் தென் த டயாலிசிஸ். ஸோ த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் இன்க்ரீஸ்டு பை த அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூ கேன் சி தட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஒரு சாதாரணமாக ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். அப்படி ஃபில்டர் பண்ணுறப்ப அந்த ஃபைன் போரஸ்லேயுமே என்ன ஆகுனா நம்மளோட கொலாய்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிடும். அப்போ நமக்கு மேக்ஸிமம் கொலாய்ட்ஸை ப்யூர் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் யூஸிங் த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பேப்பர்ஸ். அந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பேப்பர் பார்த்தீங்கன்னா இஸ் மேட் அப் ஆஃப் பை யூஸிங் எ கொலாய்டன், செலோஃபேன் ஆர் விஸ்கி. இந்த
இதால் அந்த 3 பார்ட்ஸில் தான் மேக்ஸிமம் மேடப் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி மேடப் ஆகிருக்க மெத்தடில் நம்ம கொலாய்டல் சொல்யூஷனை பாஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகுனா அந்த செப்பரேட்டட் ஆன் த ஃபில்டர் பேப்பர், இந்த ஃபில்டர் பேப்பர்லேயே செப்பரேட் ஆகிடும். அப்படி செப்பரேட் ஆகிருக்க ஃபில்டர் பேப்பர் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப என்ன ஆகுனா ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ண முடியும். இம்ப்யூரிட்டிஸ்லாம் வாட்டர்லேயே வாஷ் ஆகிடும். ஸோ த செப்பரேஷன் ஆஃப் சால்ட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த எலக்ட்ரோலைட் பை ஃபில்ட்ரேஷன் த்ரூ த அல்ட்ரா ஃபில்டர் இஸ் கால்ட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ஸ். நம்ம சால்ட்னா கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்லேருந்து நம்ம எலக்ட்ரோலைட்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஃபில்ட்ரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அது எது மூலிமா யூஸ் பண்ணால் அல்ட்ரா ஃபில்டர் பேப்பர் மூலிமா யூஸ் பண்ணுறோம். திஸ் மெத்தட் இஸ் கால்ட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ஸ். கொலாய்டல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். இந்த மிக்சர் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வாட்டர் சொல்யூஷனில் 4% ஆஃப் நைட்ரோசெல்லுலோஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கொலாய்டல் சொல்யூஷன் சொல்லுவோம் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.